சென்னை உட்பட 13 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இரவு முழுவதும் நகர் பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. மழை பொழிவு தொடங்கிவிட்டதால் நாளை பருவமழை தொடங்குவது உறுதியாகிவிட்டது என்று வெதர்மேன் பிரதீப் ஜான் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் முதல் சென்னை வரையிலான தமிழகத்தின் அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் பரவலான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அரியலூர் மாவட்டம் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்துள்ளது. இம்மழை மானாவாரி பயிர்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை, வாணியம்பாடி, பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்துள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, சிதம்பரம், புவனகிரி உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. இதனால் தீபாவளி பண்டிகைக்கு பொருட்கள் வாங்க செல்லும் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர்.